ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கடந்த சில மாதங்களாக அந்தந்த தமிழ் மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துன்னு வந்தோம். அந்த கிரமத்தில் ஆனி மாதத்தினுடைய சிறப்பு என்ன, ஆனி மாதம் எப்பேற்பட்ட மாதம் பார்ப்போம். தமிழ் மாதத்தில் 3வது மாதம் ஆனி மாதம். இது உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லக்கூடிய உத்தராயண காலத்தில் கடைசி மாதமாக இருக்கு. இந்த கடைசி மாதமான ஆனி மாதம் தேவர்களுக்கு சந்தியா காலமாக கருதப்படுறது. சாயங்கால காலம் தேவர்களுக்கு. இந்த ஆனி மாதத்தில் உண்டான சிறப்பு என்ன, இந்த மாதத்தில் திருவவதாரம் பண்ண ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் யாவர் என்பதை பார்ப்போம். சாதாரணமாக ஆனி மாதம்னாலே ஜேஷ்டாபிஷேகம் தான் நினைவு வரும். ஜேஷ்டாபிஷேகம் என்பது அந்தந்த பெருமாளுடைய திருக்கவச்சத்தை களைந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் கவச்சம் இல்லாமல் எம்பெருமான் திருமஞ்சனம் கண்டருள்வார். வேறே அந்த திருமஞ்சனம் கண்டருள பின்பாடு கவச்சங்களை சார்த்தி கவச்சங்களுக்கு உண்டான ஏதாவது பழுது ஏற்பட்டிருந்தால் அதையெல்லாம் பழுது சரிபார்த்து எம்பெருமானுக்கு கவச்சத்தை சாத்துவார்கள். அப்படி ஆனி மாதத்திலே தான் நிறைய திவ்யதேசங்களிலே இந்த ஜேஷ்டாபிஷேகமானது கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக பெரிய கோவில் என்று சொல்லக்கூடிய திருவரங்கம் எம்பெருமாளுக்கு ஆனி மாதம் கேட்ட நட்சத்திரம். இது கேட்ட நட்சத்திரம் என்று அனுஷ்டிக்கப்படுவதால் ஜேஷ்டாபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. இது ஆனி மாதத்திலே தான் நம்பெருமாளுக்கும் நம்மாழ்வாருக்கும் மற்றும் இங்கே திருப்புட்குடியிலே விஜயராக நம்பெருமானுக்கும் ஆனி மாதத்திலே தான் ஜேஷ்டாபிஷேகம் கேட்ட நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படுகிறது. ஆனி பௌர்ணமி அன்று ஹாரித்ரா நதி என்று கொண்டாடக்கூடிய சமுத்திரம் போலுள்ள திருக்குளத்திலே ஒன்னார்குடி ராஜகோபாலனுக்கு வருடத்திலே ஒரே ஒரு நாள் தெப்போற்சவம் நடைபெறும். ராஜகோபாலனுடைய தெப்போற்சவம் ஆனி பௌர்ணமி. எம்பெருமான் இரவு பொழுது தெப்பத்தில் எழுந்தருளி விட்டார் என்றால் திரும்பவும் சன்னதிக்கு எழுந்தருள பிம்மால 6-7 மணி ஆகிவிடும். இரவு பூராவும் ஒரே ஒரு பிரதட்சணமாக எம்பெருமான் அந்த ஹாரித்ரா புஷ்கரணியிலே தெப்போற்சவம் கண்டருளுகிறான். அதற்கு பிறகு திருவல்லிக்கேணியிலே தெள்ளிய சிங்கமான அழகிய சிங்கம் எம்பெருமான் நரசிம்ம பெருமானுக்கு ஆனி சிரவணம் தீர்த்தவாரி பூர்த்தியாக 10 நாட்கள் துவஜாரோகணத்துடன் பிரம்மோற்சவம் கண்டருளப்படுகிறது. அந்த பிரம்மோற்சவத்திலே 5ஆம் திருநாளிலே சாயங்காலம் எம்பெருமான் மூலவரை போல யோகா நரசிம்மன் திருக்கோலம் சாட்டி கொண்டு எழுந்தருளுகிறார். அந்த யோகா நரசிம்ம திருக்கோலத்திலே எம்பெருமானுக்கு லட்சார்ச்சனை நடைபெறுகிறது என்றளவு. அதற்கு மேலாக ஆனி சுவாதி. ஆனி சுவாதியிலே பெரியாழ்வார் என்று கொண்டாடப்படக்கூடிய விஷ்ணு சித்தருடைய திருநக்ஷத்திரம். விஷ்ணு சித்தர் என்பவர் ஆழ்வார்களிலே 7ஆவதாக திருவவதாரம் பண்ணியவர். ஆனால் அந்த விஷ்ணு சித்தரை பெரியாழ்வார் என்று கொண்டாடுகிறோம். காரணம் என்னவென்று கேட்டால், மிக்க பாசுரங்களை அருளி செய்த திருமங்கை ஆழ்வாரை பெரியாழ்வார் என்று கொண்டாடப்படவில்லை. வேதத்துக்கு சமமான 4 பிரபந்தங்களை அருளி செய்த நம்மாழ்வாருக்கு பெரியாழ்வார் என்ற பெயர் இல்லை. முதன் திருவவதாரம் பண்ணின பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்களான முதலாழ்வார்களுக்கு பெரியாழ்வார்கள் என்ற திருநாமம் இல்லை. சக்கரவர்த்தியாகவே திருவவதாரம் பண்ணின குலசேகர பெருமாளுக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமம் இல்லை. ஆனால் விஷ்ணு சித்தனான ஆழ்வாருக்கு பெரியாழ்வார் என்று பெயர் வர காரணம், இந்த ஆழ்வார் மங்களாசாசனபரமாக தன்னுடைய முதல் பாசுரத்திலேயே எம்பெருமானை கண்டவுடனே அவனுடைய பரத்வத்தை
நிர்தாரணம் பண்ணும் பொழுது அவனுக்கு என் வருமோ என்று வயிறு பிடித்தார் அல்லவா? பல்லாண்டு பல்லாண்டு என்று முன்னம் மங்களாசாசனம் செய்தருளினவர் பெரியாழ்வார். இன்றளவும் எல்லா சன்னதிகளிலும் அருளிச்செயல் தொடங்கும் பொழுது திருப்பல்லாண்டு தொடங்கிதான் மேலே பிரபந்தங்கள் சேவிக்கப்படுகின்றன. ஆகையாலே எம்பெருமானுக்கு என் வருமோ என்று வயிறு பிடித்தவர் ஆகையால் அவருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமம். இது மட்டுமல்லாமல் எம்பெருமானுக்கே மாமனாரான ஸ்தானம் விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார். ஆகையால் பெரியாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு மேலே ஆழ்வார்களிலே ஒரே ஒருத்தியான ஆண்டாளை குமாரத்தியாக பெற்றெடுத்து அந்த ஆண்டாளும் பகவத் பாகவத கைங்கரியத்துக்காக ஈடுபடுத்தி கொடுத்தார் அல்லவா? ஆகையாலே அவருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமம். இந்த பெரியாழ்வார் திருவதாரம் பண்ணியது ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இவருக்கும் பிரஜாரோகணத்துடன் 10 நாட்கள் வெகு விமரிசையாக உற்சவம் கொண்டாடப்படுகிறது. இதற்கு மேலே இதே ஆனி சுவாதியிலே வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய திருநட்சத்திரம். வடக்கு திருவீதி பிள்ளையானவர் உடலோகாச்சாரியருக்கும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாருக்கும் திருத்தகப்பனாராக நம் ஓரான்வழி குரு பரம்பரையிலே போற்றக்கூடியவர். அதற்கு அடுத்தாற்போலே ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம். ஆனி அனுஷத்திலே ஆழ்வார்களில் ஆச்சாரியர்களிலே முதன்மையான ஸ்ரீ நாதமுனிகளுடைய திருநட்சத்திரம். ஆழ்வார்களுடைய காலத்திற்கு பிற்பாடு திருமங்கை ஆழ்வாருடைய காலத்திற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 1000 சொச்ச வருஷங்களுக்கு பிரபந்தங்கள் என்னவாயின என்பது யாரும் கண்டறியார். அந்த சமயத்திலே நாதமுனிகள் ஆனி மாதம் அனுஷத்திலே காட்டுமன்னார் கோயிலே திருவதாரம் பண்ணி நமக்கு அருளிச் செயல்களை ஈன்றெடுத்து கொடுத்தார். அப்பேற்பட்ட மகானான ஸ்ரீ நாதமுனிகளுக்கு திருநட்சத்திரமானது இந்த ஆனி மாசத்திலே தான் ஏற்பட்டுள்ளது. ஆனி மாசத்திலே மற்றொரு ஆச்சாரியரான மாரநேயர் நம்பி. மாரநேயர் நம்பியானவர் ஆளவந்தானுடைய சத்சிஷ்யர். இந்த மாரநேயர் நம்பியானவர் பிராமண குலத்திலே அவதரிக்காதவர். இவர் பாகவத கைங்கரியத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஆச்சாரிய கைங்கரியத்திலே மிகவும் ஈடுபடுத்தி கொண்டவர். ஆளவந்தாருக்கு முதுகிலே ராஜப்பளவு நோய் சாத்தி இருக்க அந்த நோயை தனக்கு பிரார்த்தித்து பெற்றார் என்றும், பின்னர் மாரநேயர் நம்பி மரித்த பிறகு அவருக்கு ஈமக்கிரியை செய்வதற்கு எந்த ஒரு பிராமணோத்தரும் அந்த காலத்திலே முன் வராதபடியால் ஆளவந்தாருடைய சிஷ்யரான எம்பெருமானாருடைய பிரதான ஆச்சாரியரான பெரிய நம்பிகள் மாரநேயர் நம்பிக்கு சம்ஸ்காரம் செய்து வைத்தார் என்பது காணப்பெறுகிறது. இப்பேற்பட்ட புகழ்பெற்ற மாரநேயர் நம்பி திருவதாரம் பண்ணியது ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் அன்று. மேலே ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தன்று ஈடு திருவதாரம் ஆன நட்சத்திரம். மேலே ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்று கொண்டாடப்பெறக்கூடிய நெம்பெருமாள் தன் சோதிவாய் திறந்து மணவாள மாமுனிகளுக்காக இந்த தனியனை அருளிச் செய்தார். இந்த தனியன் அருளிச் செய்தது நன்னாள் ஆனி மாதம் திருமூல நட்சத்திரத்தன்று. ஒரு பரிதாபி வருஷம் நம்பெருமாள் திருப்பவித்ரோற்சவம் கொண்டாடும் போது ஜீயருடைய பெருமையை பெரியோர்களெல்லாம் அறியும்படி செய்ய வேண்டும் என்று திருவுள்ள உகப்பின் மேலிட்டால் அவருக்கு நாம் சிஷ்யராக வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் நம்பெருமாள். இது எப்படி சக்கரவர்த்தி திருமகன் தசரதனை பிதாவாக பெற்றதே அதே போல நம்பெருமாள் மாமுனிகளை ஆச்சாரியனாக பெற ஆசைப்பட்டார்.
அந்த பவித்ரோற்சவத்தின் ஆரம்ப தினத்திலே நம்பெருமாள் அர்ச்சகர் முகம ஆவேசித்து நமக்கு அழகிய மணவாள மாமுனி இடத்தில் திராவிட வேதமான 4000 திவ்ய பிரபந்தங்களையும் கேட்டருள திருவுள்ளம் பற்றி இருக்கிறோம். ஆகையாலே அழகிய மணவாள மாமுனுடைய கருட மண்டபத்திற்கு அழைத்து வரச் செய்வீர் என்று ஆக்ஞை பிறப்பித்தார். திவ்ய ஆக்ஞையாக நம்பெருமாளும் தன்னுடைய வருட உற்சவத்தை பூராவும் நிறுத்தி கொண்டு கருட மண்டபத்துக்கு சர்வ அலங்கார பூஷிதனாய் எழுந்தருளினார். திருவாய்மொழியினுடைய பொருளை திருச்செவிச்சாற்ற ஆர்வமோடு நம்பெருமாள் காற்றிருந்தார். அணியரங்கன் திருமுத்த தடியார்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஜீயர்கள், ஸ்ரீவைஷ்ணவர்கள் மற்றும் அனைத்து கொத்து பரிகாரங்களுடன் மாமுனிகளுக்கு அருளப்பாடு நியமித்து பெரிய ஜீயரும் முதலிகளும் கோஷ்டியாக நம்பெருமாளை மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்க பெரிய ஜீயரை தன் முன்பாக தனித்து அருளப்பாடு சாதித்து பலரடியார் முன்பும் ஸ்ரீ ஷடகோபனையும் பிரசாதித்து ஆணையிட்டபடி, மாமுனிகளே, நாளை முதலாக நம்முடைய பெரிய திருமண்டபத்திலே பெரிய வன்குருகூர் நம்பியான ஆழ்வாருடைய திருவாய்மொழி பொருளை 36,000 நடத்தும் என்று நியமித்தருளினார். 36,000 படி என்பது நம்புள்ளை சாதித்த திருவாய்மொழிக்கு விளக்க உரை, வியாக்கியானம். மாமுனிகள் உடனே மிகுந்த அடக்கத்துடன், நாமார் பெரிய திருமண்டபமார், நம்பெருமாள் தாமாக நம்மை தனித்தழைத்து, நீ மாறன் செந்தமிழ் வேதத்தின் செழும்பொருளை நாளும் இங்கே வந்துரை என்று ஏவுவதே வாய்ந்து என்று ஒரு வெண்பாவை அருளி செய்தார். ஆக இப்பேற்பட்ட ஈடு திருவவதாரம் பண்ணினால் ஆனி மாதம் மூல நட்சத்திரம் என்ற பவித்ரோற்சவத்தை முடிந்து நம்பெருமாள் 10 மாத காலம் திருவாய்மொழியின் பொருளை செவிமடுத்தான். இந்த ஈட்டிலே 5 வியாக்கியானங்களுடனே திருவாய்மொழி தொடங்கி அந்தந்த இடத்திலே இது ஸ்ருதி பிரகரியை, இது ஸ்ரீபாஷ்ய பிரகரியை, இது ஸ்ருதப்பிரகாசிகா பிரகரியை, இது ஸ்ரீ கீதாபாஷ்ய பிரகரியை, இது ஸ்ரீ பாஞ்சராத்திர பிரகரியை, இது ஸ்ரீ ராமாயண பிரகரியை, இது ஸ்ரீ மகாபாரத பிரகரியை என்று, இது பாகவத பிரகரியை என்று அதற்கு பதார்த்தம், வாக்கியார்த்தம், மகா வாக்கியார்த்தம், சமவியார்த்தம், துவயார்த்தம், வியங்கியார்த்தம் என்று பல பல அர்த்தங்களை மாமுனிகள் சாதித்தார். இதிலே உன்பொருள் என்னது, உட்பொருள் என்னது என்று விரிவாக உபன்யாசம் நிகழ்த்தினார். இவ்வாறு 10 மாத காலம் நம்பெருமாள் அனுதினமும் திருச்செவி சாற்றினான். நம்பெருமாள் அவ்வப்போது ஜீயரை பாராட்டி ஆனந்தப்பட்டார். நம்மாழ்வாரின் வாக்கின் சுவையையும் நலமான மாமுனிகளின் வியாக்கியான இன்சுவையும் கேட்டு மகிழ்ந்தார். நல்லதோர் பரிதாபி வருஷமான ஆவணி மாதம் 31ஆம் நாள் சுவாதி நட்சத்திரம் சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி அன்று இந்த காலக்ஷேபம் தொடங்கிய நாள். அங்கிருந்து மேலே 10 மாதம் நிறைந்து ஒரு பிரமாதிச வருஷம் ஆனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி திருமூல நட்சத்திரம் ஆங்கில கணக்குப்படி 9/7/1433 அந்த நாள் நன்னாள். ஸ்ரீ வைஷ்ணவ உலகமே கொண்டாடிய நன்னாள். நம்பெருமாள் ஜீயரை மிகவும் உபாலத்தருளி ஜீயருடைய வைபவங்களையும் திவ்ய பிரபந்த வியாக்கியான வைபவங்களையும் பிரகாசப்படுத்த திருவுள்ளமாய் தாமும் தம்முடைய சிஷ்யவிருத்தியை உலகுக்கு வெளிப்படுத்தவும் இஷ்டமாய் சாற்று முறையை மிகவும் வைபவமாக கொண்டாடி திருவுள்ளம் பற்றி அருளினார். அந்த நன்னாள் எம்பெருமான் நம்பெருமாளே சாத்துமுறை தினம் வந்து சாத்துமுறை முடிந்த பிறகு ஒரு சிறுவன் எங்கிருந்தோ வந்தான். என் பெயர் ரங்கநாதன் என்றான். பெரியஜியருக்கு முன்பு நின்றான். பெரியோர்கள் அவனை விலக்கியும் அவன் விலகவில்லை. அகலுகின்றேன் என்று பிடிவாதமாக ஜியருக்கு முன்பே இரு கரம் குவித்து கண்ணீர் மல்க,
ரங்கநாயகம் கம்பீரமான குரலில் பதம் பதமாக பிரித்து சொன்னான். ஸ்ரீசைலேசு தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்று. எப்படி திருமலையாழ்வாரின் தயைக்கு இலக்கமானவரோ, ஞானபக்தி முதலான குணங்களுக்கு கடலாகவும், யதீந்திரனான எம்பெருமானாரிடத்து அன்புமிக்கவராயும் இருக்கிற அழகிய மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அப்படி நம்பெருமாளே மாமுனிகளுக்கு தனியனிட்டருளினால் ஆனி மாதம் திருமூல நன்னாள். இப்படிப்பட்ட ஆனி மாதத்தினுடைய சிறப்பை நாம் பார்த்தோம். சைவர்களுக்கு ஆனி மாதம் சிவபிரானுக்கு அநேக சிவக்ஷேத்திரங்களிலே திருமஞ்சனம் நடைபெறுகிறது. இதையும் தவிர திருமலையப்பனான திருவேங்கடமுடையான் ஆனி மாதத்தன்று கடைசி நாள் தன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் ஒரு தங்க மண்டபத்திலே எழுந்தருளி குழுவித்திருந்து அதனுடைய முன் வருஷ கணக்கை எல்லாம் சரிபார்த்து கொத்து பரிவாரங்களுடன் சாவியை தன் திருவடியிலே இட்டு பிறகு அடுத்த வருடத்தினுடைய கணக்கை ஆரம்பிப்பதாக ஆனி மாத ஆஸ்தானம் என்று கொண்டாடப்படுகிற நாள் இந்த ஆனி மாதத்திலே கடைசி நாளாக நடைபெறுகிறது. இப்படி ஆனி மாதத்துக்கு உண்டான பிரபாவத்தை நாம் கொண்டாடி மகிழ்வோம்.